குருவருளையும் திருவருளையும் எனது மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இன்று இந்நன்னாளில் குரு பௌர்ணமி நமது ஸ்ரீ வேதவியாச தபோவனம் என்னும் குருபீடத்தில் தெய்வீக நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள குருமார்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் உங்கள் பாதக்கமங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். முதலாவதாக, உந்தி பூத்த உத்தமனே வாழி, உயர்வேத நாயகனே வாழி, உலகளந்த மாயவனே வாழி, ஊதித்து உணர்ந்திய நாயகனே வாழி, விட்டில்லா பொருளே வாழி, விந்தையே வந்தாய் நீ வாழி, ஒப்பில்லா மாயவனே வாழி, உலகளந்தோனே என் குருவே சரணம். ஸ்ரீ ராஜமன்னார்குடி பீடத்தை அலங்கரிக்கும் ஸ்ரீ 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 செண்டலங்கார செண்பக மன்னார் சம்பத்குமார ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராமானுஜ மடத்தின் 50வது ஜீயர் பட்டம் ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்க நாராயண ஜீயர் சுவாமிகளிடமிருந்து சந்நியாசம் பெற்றவர். தற்போதைய காலகட்டத்திற்கேற்ப ஜீயர் சுவாமிகள் கோயில் நிர்வாகத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நம் ஜீயர் சுவாமிகளின் பார்வையானது உடையவரின் கொள்கைகளை உலகறிய செய்வது, அன்னதானம், சமபந்தி போஜனம், ஆதரவற்றோரின் அல்லல் தீர்ப்பது, சனாதன தர்மத்தில் தீங்கு வராமல் காப்பது, கோ சம்ரக்ஷணம், புராதன கோயில்களை பாதுகாப்பது என்பதாகும். அப்படிப்பட்ட குருமகானின் ஆசீர்வாதம் இன்று நமது நிகழ்ச்சிக்கும் நம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றிருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய், திருவரங்கனின் பரிபூரண அனுகிரகமாய் கருதுகிறோம். சுவாமிஜி அவர்களை, ஜீயர் சுவாமி அவர்களை மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு சதாசிவ பிரம்மேந்திராலின் மானசீக குருவாய் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ அமர்நாத் சுவாமிகள் இன்று வந்துள்ளார்கள். வித்யா உபாசகர் ஆவார். தன்னிலமற்ற சேவையின் தத்துவத்தில் வேரூன்னிய அவர்கள் பீடத்தில் செய்து வருகின்றனர். சுவாமிஜி அவர்கள் நமது முகச்சித்தர் டாக்டர் கவிமுரளி கிருஷ்ணன் சுவாமிகள் அவர்களுக்கு குருவாயிருந்து ஸ்ரீவித்யா மந்திர தீட்சை வழங்கியவர். அப்படிப்பட்ட குருமகானின் ஆசீர்வாதம் இன்று நமது நிகழ்ச்சிக்கு மற்றும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றிருப்பது அம்பிகை மற்றும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராலின் அனுகிரகமாய் கருதுகிறோம்.
மைசூர் ஸ்ரீ தத்தபீடம் மற்றும் ஸ்ரீ காமகோடி பீடத்தின் ஆஸ்தான கவிஞராய் திகழ்பவர். தனது வாழ்நாளில் காசி கயா 76 முறையும், அயோத்தி 21 முறையும், முக்திநாத் 10 முறையும், மிகவும் பிரசித்தியான திருக்கைலாயம் 21 முறையும் புனித யாத்திரையாய் மேற்கொண்டு பல குருமார்களின் அருளாசி பெற்று தக்ஷணகாளிதாசனாய் மாங்காடு ஸ்ரீ தக்ஷணகாளி யோகசக்தி பீடத்தை ஸ்தாபித்து பீடாதிபதியாக அமர்ந்து பல தெய்வீக தமிழ் மந்திர நூல்களை இயற்றி நமக்கு அருள் செய்து வருகிறார். இன்று சுவாமிஜி அவர்களின் ஆன்மீக படைப்புகளாகிய ஸ்ரீ வல்லபாச்சாரியாரின் மதுராஷ்டகம், ஸ்ரீ ஆதிசங்கரின் ஸ்ரீ ரங்கநாத அஷ்டகம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் ஒளி மற்றும் ஒளி வடிவமாய் இந்த தெய்வீக நூல்களை நமது குருமார்களின் அருளாசியோடு வெளியிட உள்ளோம். கௌரவம் நடக்கிறது, அது ஜியர் கையால் நடக்கணும். ஏன்னா இந்த காலத்தின் அவதாரத்தில் நமக்கு மகான்கள் நடுவில் ஜியர் உட்காந்துருக்காங்க. அவர் கையால் என்னுடைய நண்பர்கள் அந்த வாழ்த்தை பெறணும் விரும்புகிறேன். ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன். அந்த விருதை, அந்த வாழ்த்தை பெற்று வாழ்க்கையில் இன்னும் பல உயர்வுகளை காண பிரார்த்திக்கின்றேன்.